மௌலவி அவர்களே, நான் ஷார்ட் நியூஸ் ஊடக வலையமைப்பின் ஊடகவியலாளர் அப்துல் ரஹ்மான். எந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த மதரசாவின் நிகழ்வுக்கு அரசியல்வாதிகளை அழைத்தீர்கள்? சென்ற காலங்கள் எங்களுக்கு பார்க்கலும் இலங்கையில் உள்ள நிறைய மதரசாக்கள் அதே மாதிரி உலமாக்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேரை விமர்சித்து கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் சில சொசைட்டிகள் மதரசாக்கள் விமர்சித்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு யாரும் சரியான முறையில் பதிலதி கொடுக்குறோம் இல்லை. எனவே நாங்கள் பார்த்த எந்த விதமான நியாயமும் இல்லாமல் ஒரு அநீதியான முறையில் தான் இதனாலும் இந்த மதரசாக்களுக்கும் உலமாக்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை இந்த சமூகத்தில் சிலவங்களால் எல்லாரும் இல்லை சிலவங்க விமர்சித்து கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு காரணம். ரெண்டாவது எங்களோட உலமாக்கள் எந்த நாளும் ஒரே இடத்துல இருக்கப்படாது. அவங்க அரசியல்லையோ இந்த அரசாங்கத்திலே அல்லது ராஜ்ய சேவை அரசு சேவையிலையோ அதே மாதிரி பிரைவேட் சில இடங்கள்லையோ எல்லா இடத்துலையும் இவங்க ஈக்க வேணும். உலமாக்கள் என்றது மஸ்ஜித் இமாமாக மட்டும் அல்லது மதரசா ஆலிங்களாக மட்டும் இல்லை. இவங்க எல்லா இடத்துலையும் முன் வர வேணும் என்ற நோக்கத்தை வச்சு தான் இவங்க இந்த கிராஜுவேஷன் செரமனியில் எங்களோட இந்த கன்வகேஷன் இவங்க எல்லாரையும் நாங்கள் அழைக்கிறது. அடுத்த நோக்கம் ஒன்று இருந்துச்சு. அரசாங்கம் யாருக்கு இருந்தாலும் அதே மாதிரி யார் எதிர்கட்சியில் இருந்தாலும் அது எப்போ சரி இவங்க அரசியல் செய்கிற நோக்கம் கொண்டு இருந்தாலும் இந்த மதரசாக்களை பற்றி நல்ல தெளிவொண்டு இவங்களுக்கு வர வேணும். உள்ளத்தில் ஏதாவது கசட்டைகள் தவறான எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியான முறையில் அது கிளியர் ஆக வேணும். எங்களுக்கு தெரியும் சென்ற காலங்களில் நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் விசேஷமாக இந்த மதரசாக்களை பற்றி ஜாரான் உருவாக்கப்பட்ட இடங்கள், பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் செய்யக்கூடிய இடங்கள், முஸ்லீம்கள் தீவிரவாதியாக உருவாக்கப்படுறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தான் சொன்னாங்க. இன்னும் இவங்களை நாங்கள் முன்னுக்கு கூப்பிட்டு அவங்களும் வார என்று சொல்கிற நேரம் இதுக்கு நாங்கள் சமூகம் அளிப்போம் என்று சொல்கிற நேரம் எங்களுக்கு இது ஒன்றும் கதவு முடியலாது. இந்த அரசியல் பிரமுகர்களை அழைத்தது நீங்கள் தனியேவா அல்லது உங்களுடைய மதரசா நிர்வாக குழு உறுப்பினர்களோடு நாங்கள் இதை கலந்தாலோசனை செஞ்சதுக்கு பிறகு அதே மாதிரி அதிபர்களோட இதில் எல்லாத்தையும் பேசினதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்திருக்கப்பட்ட ஒரு முடிவு, தனிப்பட்ட முடிவு யாருடைய. கடந்த காலங்களிலே முஸ்லிம்களுக்கு எதிராக இனவாத செயற்பாடுகளை மேற்கொண்ட, முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை எரித்த, முஸ்லிம்களுடைய கடைகளை தீ வைத்து எரித்த, முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகங்களை இழைத்த ராஜபக்சாக்களில் ஒருவர் நாமல் ராஜபக்சாவை நீங்கள் அழைத்தது தான் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. ஒரு முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த மதகுருவாக அவரை உங்களுடைய நிகழ்வுக்கு அழைப்பதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? அலுத்கமையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரம் அதுக்காக வேண்டி முன்னுக்கு இறங்கி நான் முன் சமூகத்தில் எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தாலும் நிறைய பேர் தைரியம் இல்லாமல் செயல்பட்டாலும் அந்த இடத்துல நான் முன்னிறங்கி இது எல்லாத்துக்கும் எதிராக சில நடவடிக்கைகளை நான் எடுத்தேன். அது மட்டும் இல்லை, கொரோனா காலமாக இருக்கையிலும் அல்லது அந்த அரசாங்கத்துக்குள்ள முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சதித்திட்டங்கள்லையும் என் பக்கமாக யார் இல்லாட்டும் சமூகம் எனக்கு என்ன விமர்சித்தாலும் அதே மாதிரி எனக்கு யாரும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கல என்று இருந்தாலும் நான் இதுக்காக வேண்டி தனியாக போராடினு உதவியாளர் என்ற உங்களுக்கும் தெரியும். கொரோனா ஜனாசா இருக்கப்பட்ட நேரத்தில் முழு சமூகமே முன்வராத ஒரு சந்தர்ப்பம் பண்ணது. யாரும் பேசுறதுக்கு பயப்படுற ஒரு காலத்தில் புரல் அந்த கணத்துக்கு போய்த்து இதுக்கு எதிராக நில்லுங்கன்னு சொல்லி நான் தனியைத்தான் அதுக்காக பேசேன். நான் செஞ்ச செயல்கள் எல்லாத்தையும் நான் இந்த நேரத்தில் இதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். விசேஷமாக திஹாரியை பற்றி பேசுகிறதா இருந்தாலும், கம்பா டிஸ்ட்ரிக்ட் முஸ்லீம்களை இந்த கொரோனா ஜனாசாலை பற்றி பேசுகிறா இருந்தாலும் அவங்களோட உள்ளத்திலேயும் சில விஷயங்களுக்கு இது என்ன காரணம் என்று சொன்னால், ஹாஸ்பிட்டலில் கொரோனா ஜனாசாவில் எரிக்க கொண்டு போகிற நேரத்தில் அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கோல் ரூமில் வச்சு மோச்சரியில் இடமில்லைன்னு சொல்லி இந்த நேரத்தில் வத்துப்பிட்டி வேலை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கோல்ட் ரூம் ஒன்று வாங்கி கொடுக்குறது அப்படி இல்லாட்டி ஒரு ஃப்ரீசர் டேங்க் ஒன்று வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி முன்னுக்கு வந்தது யாருன்னு அந்த மக்கள்கிட்ட கேட்டுப்பாரு. நீர்கொழும்பில் 1வது கொரோனா ஜனாசா இருக்கிற சந்தர்ப்பத்திலே 1வது எதிரானின்றவன் நான் தான். இனி அதனால இந்த கொரோனா ஜனாசா எரித்தவங்களுக்கு நாங்கள் கை கொடுத்தது அப்படி ஒன்றும் இல்லை. திகன பிரச்சனை நேரம் அப்போ ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அந்த நேரத்திலையும் நாங்கள் அரசியல் பிரமுகர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு எதிரானிப்போம், அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் எங்கள் பிரச்சனை என்ன சொன்னால், எங்களை எதிரி என்றதுக்காக வேண்டி யாருக்கு சரி எங்கள் இஸ்லாத்தை பற்றியோ அல்லது மார்க்கத்தை பற்றி ஒரு தெளிவொன்று வேணும் அல்லது அந்த தெளிவொன்று கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் ஒன்று ஈக்கிற நேரம் அதை கொடுக்காம ஈக்கிறதுக்குரிய இடத்துல நான் இல்லை. நான் ஒரு தாய் மக்களுக்கு இஸ்லாம் பேத்து சேர வேணும் அல்லது இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் வர வேண்டும் இடத்துல நான் மிக உறுதியாகிக்கிற ஒருவன். எனவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரை சரி ஒருத்தர்
இஸ்லாத்தை பற்றி நல்ல விஷயம் மட்டும் படிக்க வேணும் தெரிய வேணும் என்று சொன்னால் அவங்களுக்கு நான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்கு தயார். அது சமூகம் எப்படி விமர்சித்தாலும் பிரச்சனை இல்லை. இறுதியாக உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய அரசியல் பிரவேசத்திற்காக வேண்டிதான் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள். கடந்த காலங்களிலே அரசியலுக்கு நீங்கள் வருவதற்கு பாரிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு பல இடங்களிலே நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை பிரச்சாரங்களை எல்லாம் செய்து உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனவே கடந்த பாராளுமன்றத்திலே நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி மூலமாக முயற்சித்தீர்கள், என்பிபியின் மூலமாக அரசியலுக்கு வர முயற்சித்து உங்களுடைய இடம் இல்லாமல் போனதற்காக வேண்டி உங்களுடைய அரசியல் பிரவேசத்திற்காக வேண்டியே தான் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சமூகத்துக்கும் நான் சொல்லிக்கொள்ள விருப்பம் என்னென்னு சொன்னால், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த அரசியல் எனக்கு இடம் தாங்கன்னு சொல்லி நான் ஒருபோதும் நான் சொன்னதே இல்லை. சில சந்தர்ப்பங்களில் சமூகத்தில் சேர்ந்த சில பிரமுகர்கள், இந்த முக்கியமானவர்கள், சில சொசைட்டிகள் என்னிடத்தில் வந்து நிறைய ரிக்வஸ்ட் பண்ணினேன். அந்த ஒவ்வொரு ரிக்வஸ்ட்லேயும் நான் அவங்கக்கிட்ட சொன்ன வந்து நான் முன் வர மாட்டேன், நீங்களெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று என்னால் சமூகத்துக்கு நடக்க வேண்டும் என்று இருந்து நீங்கள் யோசிக்கிறதா இருந்தால் அந்தந்த கட்சிகளோட பேசி முடிச்சுக்கோங்க, நான் இதுக்கு கால் வைக்க மாட்டேன் என்று சொன்னால் எந்த சொந்த விருப்பத்தில் என்னைய தலைவராக்குங்க என்று சொல்லி நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். அது வந்து இஸ்லாமிய ஷரியாலே மார்க்கத்து ரீதியாக பிழையான ஒரு விஷயம். அதனால அது சமூகத்தில் அந்த குறித்த நபர்கள் யார் யார் முன் வந்தாங்களோ அவங்கக்கிட்ட அதை தெளிவுபடுத்தி கொண்டான். நீங்கள் ஆலிம் இல்லை, உங்களிடத்திலே மௌலவி சான்றிதழ் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆலிம் இல்லையா? நான் ஒரு ஆலிம் இல்லை என்று சமூகத்திலேயோ அல்லது சில குறிப்பிட்ட நபர்களோ சொல்கிற நேரம் இல்லை நான் ஆலிம் தான் என்று நானே சொல்கிறது அவ்வளோ நல்லம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பதில் வந்து எங்களோட மதரசாவுடைய கௌரவ உறுப்பினர்கள், எங்களோட ஓபிஏ, எங்களோட பிரின்சிபல், அதே மாதிரி மதரசாவுடைய டிரெக்டர் போர்டு அதுக்கு பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கம் ஒன்று அவங்க கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 2-3 நாளையில் அவங்க அதுக்குரிய பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களிலே உங்களுக்கு எதிராக பல விமர்சனங்கள், உங்களுடைய புகைப்படங்களை ஏஐ வடிவிலே செய்து பலவிதமான வீடியோக்களை எல்லாம் நான் பார்த்தேன். அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு ஏதேனும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க நீங்கள் தயாரா? தெரியாத தனத்தில் அறியாமல் காரணத்தினால யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ, என்னை கேவலப்படுத்துகிறாங்களோ, இவங்களுக்கு நான் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன். அவங்களுக்கு எந்த வித்தவுட் கண்டிஷன் நான் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறேன். இது தான் இஸ்லாம். ஆனாலும் மிச்சம் பிளான் பண்ணி சிலவங்க வந்து உலமாக்களுக்கும் மதரசாக்களும் தொடர்ந்தும் விமர்சித்து கொண்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் 3-4 பேர் அடையாளம் கண்டிக்கிற இவங்களுக்கு வந்து நாங்கள் லெட்டர் ஆஃப் டிமாண்ட், அப்படி இல்லாட்டி சிங்கத்தால் சொல்கிறேன்னா எந்திரவாசி அனுப்பி அவங்களுக்கு இந்த பொய்யான அவங்க பரவின அந்த செய்திகளை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் இதனை ப்ரூஃப் பண்ண வேணும். அப்படி செய்யலை என்று இருந்தால் நாங்கள் கோர்ட் மூலமாக எந்திரவாசி லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை நிச்சயமாக ஒரு 3 நாளைக்குள்ளே நாங்கள் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ்.